ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஷிட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இட்ஸ் அ சண்டே vlog. ஸோ சண்டே அன்றைக்கி நான்வெஜ் இல்லாமல் எப்படி, அதனால் ஸ்டார்டிங்கே வந்து சிக்கன் கடை காமிச்சிருக்கேன். எழுந்ததே 11 மணிக்கு தான். எழுந்துட்டு கடகடன்னு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. 12 o'clock தான் கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன். பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக மாவு பொங்கி இருந்துச்சு. வீட்டில் அரைக்கிற மாவு என்னமோ அந்தளவுக்கு பொங்குறதில்ல. இது கடையில் வாங்கின மாவு. நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தா ஃபுல்லாக பொங்கி கீழே ஃபுல்லாக ஊற்றி இருந்துச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணேன் அப்படின்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக அதை மட்டும் தொடச்சி விட்டுருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சு பார்க்கும்போது தான் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. அதை அப்படியே மேலாப்பில் கழுவி அதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இட்ஸ் சண்டே அப்படிங்கிறனால நான் என்ன செய்கிறேன்னா பிரியாணி தான். எனக்கு வந்து வீட்டில் செய்கிற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நான் செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அம்மா ஒரு மசாலா அரைச்சி கொடுப்பாங்க, அதை போட்டு செய்வேனா, அதனால் டேஸ்ட் அது சூப்பராக இருக்கும். ஸோ மல்லி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து ஆஞ்சி வச்சுருந்தனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது எல்லாமே சும்மா கை மட்டும் பார்த்து எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொத்தமல்லிலாம் கொஞ்சம் அழுகிருந்த மாதிரி சொன்னால் அது மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். கையோட க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மெஸ்ஸி இல்லாமல் இருக்கும். வீடியோ எடுக்கிறதுனால பார்க்கவும் நீட்டாக இருக்கும்னு அதை க்ளீன் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே எந்த வேலை பார்க்குறதுனாலும் ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுருவேன். ஏன்னா அது ஒரு 2 hours கிட்ட நியராக எடுத்துக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு அது வேலை முடிஞ்சிடும். பாப்பாவும் அவங்க அப்பாவும் ரைட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. எனக்குமே கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நைரா இல்லாமல் நான் சமைச்சேன் அப்படின்னா கடகடன்னு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவள் இருந்தாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாள். ஸோ அவள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 1/2 moon ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக கட் பண்ணுங்கள் எவ்வளோக்கு முடியுதோ. ஏன்னா பிரியாணியில் வந்து எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் தரும்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ அதனால் நான் இது வந்து ஸ்லைஸாக தான் கட் பண்ணி அப்படியே தான் போடுவோம். வெங்காயம் வந்து நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அந்த கிரேவி இதெல்லாமே வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யும்போது மசாலா வந்து கூட போயிடுச்சு. செகண்ட் டைம் செய்யும்போது மசாலா கம்மியாக போயிடுச்சு. தேர்ட் டைம் செய்யும்போது வெறும் அரிசி மட்டும் தான் இருந்துச்சு, மசாலாவே இல்லை. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த அளவு பழகுச்சு. நான் 5 பேருக்கு அப்படின்னாலும் செஞ்சுடுவேன், 2 பேருக்குனாலுமே செய்வேன். இன்றைக்கி வந்து நான் 3 பேருக்கு தான் செஞ்சுருந்தேன். எனக்கு, அம்மாவுக்கு, அப்புறமாட்டி ராஜ் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான், இதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா வந்து ஒரு குக்கர் எதுனாலுமே ஓகே, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய், நெய் 2யுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதாவது ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து பிரிஞ்சி இலை ஆட் பண்ண மாட்டாங்க, இங்கே வந்து பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுவாங்க. அதனால் நான் இதுக்கேற்ற மாதிரியே பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக. இப்போது வந்து நான் வெங்காயம் வதங்கும் போது தான் அரிசியை வந்து ஊற வைப்பேன். அரிசியை ஒரு 3-4 தடவை கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கழுவுறதுக்காக வந்துட்டேன். சிக்கன் வந்து நான் வந்து ஒன்றா பொறுமையாக பார்த்து தான் கழுவேன். இந்த எலும்புக்கு இடையில வந்து பிளட்டு கிளாட் ஆகிருக்கும்ல, அதெல்லாமே எடுத்து போட்டுருவேன். எனக்கு அது இருந்துச்சுன்னா சாப்பிட்ற அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் ஃபுல்லாக சிக்கன் எல்லாமே ஒரு 3-4 தடவை அலசிட்டு லாஸ்ட்டாக வந்து மஞ்சள்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் 2 டிஷ்ஷு பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிரியாணி, இன்னொன்று வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் 65. ஸோ எலும்பெல்லாம் பிரியாணிக்கு போட்டுட்டு பீஸாக சிக்கன் 65க்கு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் பிரித்து எடுத்து வச்சுட்ருந்தேன். சிக்கன் 65க்கான மேரினேஷன் பார்க்கலாமா? நான் என்னென்ன போட்டேன்னா மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலாவில் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் வந்து மொறுமொறுப்புக்காக, உப்பு, தயிர். இதில் நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது மட்டும் போட்டு நான் நல்லா பிசைஞ்சு இதை வந்து ஒரு 1 hour இல்லைனா 2 hoursக்கு நல்லா ஊற விட்டுடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து 50% தான் வதங்கி இருந்திருக்கு, அது இன்னமுமே வதங்கணும்.
அதனால் நான் சைடில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவலான்னு எடுத்து வச்சுருந்தேன். மோஸ்ட்லி வந்து கிச்சனில் வந்து மல்டி டாஸ்கிங் மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயே அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னொரு வேலை ஏதாவது பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு அப்போ கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஈஸியாக போய் உட்காந்த மாதிரி இருக்கும் ரூமில். ஸோ அதனால் நான் அன்றைக்கி ஃபுல்லாக பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு கழுவின பாத்திரத்தை நான் எடுத்தே வைக்கல, அதுக்குள்ளே போய் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாத்திரத்தை மோஸ்ட்லி நம்ம எடுத்த இடத்துல வச்சா அப்படின்னாலே கிச்சன் வந்து அந்தளவுக்கு மெஸ்ஸி ஆகாது. அவசரத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருளை வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அதை தேடி அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பொழப்பாக இருக்கும் எனக்கு. அதுவும் அந்த குக்கர் விசில்லாம் வந்து எங்கேயாவது கைப்படும்போது டக்குன்னு எடுத்து வச்சுருவேன்னா, எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த குக்கர் விசில் இல்லாமல் கடுப்பாக இருக்கும். ஓகே, பிரியாணி கதைக்கு வரலாமா? பிரியாணி வந்து ஓரளவுக்கு வெந்திருந்துச்சு. வெங்காயம் நல்லாவே வெந்திருந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமாட்டி கொத்தமல்லி, புதினா இதை வந்து எண்ணெயிலே வதக்க விட்டுருங்க. எண்ணெயிலே வதங்கும் போது அது நல்லாவே சுருண்டும். அந்தளவுக்கு வாயில் வந்து தட்டுப்படாது. தக்காளி போட்டதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வதங்காது. இப்போ தக்காளி ஆட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 50% தக்காளி வெந்தாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் வந்து அதில் போட்டுடலாம். நான் சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணுவேன். மசாலா எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போது வந்து சிக்கனில் வந்து அது கொஞ்சம் இறங்கியிருக்கும். என்னென்ன மசாலானா, தனி மிளகாய் தூள், இது அம்மா அரைச்சி கொடுத்த வந்து பிரியாணி மசாலா, ஒரு அத்தன்டிக் முஸ்லீம் பிரியாணி மசாலா அப்படின்னா இந்த மசாலா தான். இது போட்ட உடனே அந்த ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் அப்படியே மாறிடும். இதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியிலே வந்து சிக்கன் வந்து 3/4 பதத்துக்கு வெந்துடும். கார்ன் வந்து பாப்பா கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் அது அவிச்சே கொடுக்கல. 2 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையுமே வேலையோட வேலையாக அவிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மூடி போட்டு குக்கரில் வச்சுருந்தேன். நான் வந்து கார்னுக்கு வந்து ஒரு 2 விசில் தான் விடுவேன். அதுவே நல்லாவே வெந்துடும். சைட்லேயே கவுண்டர் டாப் தொடச்சிட்டு வச்சுருந்தேன். மோஸ்ட்லி பாத்திர வேலைக்கு கவுண்டர் டாப் தொடச்சாலே கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாகிடும். அதுக்கப்புறம் கூட்டும்போது வீடு கூட்டிக்கிறதும் மாப் போடுறதும் அந்த வேலையெல்லாம் பார்த்துலாம். அதனால் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்துடணும். அதாவது 80% வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் எப்படி வந்து இந்த அளவு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா, அரிசி இருக்கு இல்லையா, அரிசி ஊறின அரிசியை நான் சாப்பிட்டு பார்ப்பேன். கடித்த உடனே சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1க்கு 1 போதும். அதுவே இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கடுக்கு முடுக்குன்னு இருக்கும்போது 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும். ஸோ அரிசியையும் தண்ணியையும் லெவல் பண்ணிவிடுங்க. அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு லெவல் ஆனதுக்கப்புறம் லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. லெமன் வந்து நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு ரெண்டத்தையும் நல்லா கிளறி மூடி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கிளறாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிடும். ஓரளவுக்கு வேகிறதுக்கு முன்னாடியே கிளறினீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தம் போட வேண்டியதான். தம் போடுறது வந்து ரொம்பவே ஈஸி. தோசைக்கல்லை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே பிரியாணி செஞ்ச பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம். இன்றைக்கி நான் வந்து கார்ன் வேக வச்சேன் இல்லையா, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அது என்ன ஆர்டரில் இருக்குன்னு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரமும் விளக்கியாச்சு, சமையலும் முடிய போத்துனா நெக்ஸ்ட்டு பண்ணுற வேலை ஹாலு கிச்சனு இதெல்லாமே கூட்டுறது தான். ஸோ கூட்டுற வேலை மட்டும்தான் எனக்கு பாக்கி. கூட்டி மாப் போடணும், அதெல்லாமே கூட்டிகிட்டு இருந்தேன். பாப்பா ராஜெல்லாம் வரத்துக்குள்ளே கூட்டினா தான் முடியும். பாப்பா வந்தானா திருப்பியும் ஹாலை போட்டு நாஸ்தி பண்ணிவிடுவா. எனக்கு ரொம்ப ரொம்ப அழுக்காகிற வந்து ஒரே இடம் கிச்சன் தான். ஏன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே கீழே கீழே தள்ளுறோமா, அதனால் அது அழுக்காகும். இத்தனைக்கும் நேற்று நைட்டு தான் வீடு கூட்டிகிட்டு படுத்தேன். ஏன்னா குப்பை கூட மாதிரி இவ்வளோ குப்பை இருந்துச்சு. அதனால் திருப்பியும் அதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் தான் கூட்டினா அப்படி தானே மாப் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். க்ளீனாக கூட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிச்சனில் தான் மாப் போட்டுட்ருந்தேன். அதுதான் ஒரு 2 to 3 டைம்ஸ் மாப் போட்டால் தான் அந்த இடம் நீட்டாக இருக்கும். அப்புறம் ஹாலில் மாப் போட்டிருந்தேன். அப்போவே வந்து அம்மா பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. பசிக்குதுன்னு கேட்டனால சூடாக சிக்கன் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் தான் பொரிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். நீங்கள் வந்து சிக்கன் வந்து பொரிக்கும் போது சிக்கன் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கன் போட்டு எடுங்க. அது வந்து சிக்கன் ஒட்டாது. சைடில் பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது பார்க்கும்போதே தெரியும் அரிசிலாம் உடையாமல் அந்த நல்லா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு பிரியாணி. வீட்டில் செய்கிற பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அம்மாவுக்கு தான் சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன். சைடில் கார்ன் ரெடி இருந்துச்சு. இதை வந்து என் பொண்ணு கண்ணில் படாமல் காப்பாற்றணும். இதை பார்த்தான்னா சாப்பிட மாட்டாள். ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா இது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க.
இன்னொரு தடவை கேட்டாங்க அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்கணும் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் சிக்கன் கொடுத்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பிட்டாங்க. காரம் வந்து பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் எக்கு தான் அவளுக்கு வச்சுருந்தேன். எக்கில் வந்து அந்த மஞ்சள் இருக்குல்லையா, அதை பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவளும் சாப்பிட்ருவா. அந்தளவுக்கு காரம் தெரியாது. நார்மல் டேஸில் செய்கிற வேலை தான். அப்போ என்ன, காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து கடகடன்னு வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். சண்டே என்ன, அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் கொஞ்சம் காலைல தூங்கிடுவோம், கொஞ்சம் லேட் ஆகிடும். அதோடு நம்ம வந்து கடகடன்னு சமைச்சு சாப்பிட்ணும். அதோட சண்டே முடிஞ்சிடும். எல்லா நாளும் வெஜ்ஜு சமைப்போம், சண்டே அன்றைக்கி நான்வெஜ் சமைப்போம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு பிரியாணியோட சண்டே முடிஞ்சிடுச்சு. இது ஒரு குட்டி ரேண்டம் விலாக் தான். ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஏதாவது உளறியிருந்தால் சாரி, இன்னும் அந்த இது வரல. அவ்வளோதான். பாய், டாட்டா. நீங்கள் என்ன சண்டே சமைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சண்டே இப்படி தானே போகணும் சொல்லுங்கள்.